யாரு வேணுங்களா? ஹலோ, யாரு? விடுங்க, 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 கையை விடுங்கடா. ஒரு மனுஷன் நல்ல விதமா வாழலாம்னு நினைச்சா அதுக்கு கூட விட மாட்டாங்களா? நீங்க கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். போய் தொலைடா. கை விடுங்க, விடுங்க, என்ன விடுங்க. நோ, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ஆர்டிஓக்கு எஸ்கார்ட்டா போன போலீஸ் வழிமாறி போயிட்டாங்களா? நீங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? சார், நான் சொன்னது உண்மைதான் சார். ஷட் அப். வித்தின் 24 hours ஆர்டிஓவை என் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அவங்களுக்கு என்ன நடந்ததுங்கிறதுக்கான தெளிவான ரிப்போர்ட் எனக்கு வந்தாகணும். தெரியல. உங்களால நடக்க முடியல. பயப்படாதீங்க, வாங்க. பார்த்து 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 பார்த்து. ಸ್ವಲ್ಪ ಆಜಾಮ ಆ ಬೈಕೊಲ್ಲೆನ എനിക്ക് ഇതിവയാ
ನಾವೆಲ್ಲ ಇದೆಯಲ್ಲ ಎಲ್ಲ ಸರಿ ಹೋಗಿದೆ ಸ್ವಲ್ಪ ಇದೆ என்ன கர்மண்டா இது ಮಗು ಸ್ವಲ್ಪ ಆರಾಮ ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡ ನಿದ್ರೆ ಬೇಕು ಇಲ್ಲೋ ಅಲ್ಲಿ ಗುಕ್ಕುಲ್ರಿ ತೊಂದ್ರೆ ಮಾಡಾದ ಬೇಕಾ ಬೆಲ್ಲ ಬೆಲ್ಲ ಇಲ್ಲಿ ದಿಸ್ಕೋ ಭಾರ್ಯ ದಿದ್ರೆ ಹೋತೇನು ಅಭಿದಿನು ಗೆದ್ದಾಯಿ ಬೆಲ್ಲು ಬೆಲ್ಲು என்னது பொண்டாட்டியா பைத்தியங்களா அவங்க பேசினது புரிஞ்சுதா நம்மள புருஷன் பொண்டாட்டின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒன்று இங்கிருந்து போற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் ஐயோ என்னாச்சு பயப்படாத பயப்படாத அது இப்படி இருக்கக்கூடாது இரு 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 அப்படியே எடுத்துடாத அட்டைக்கு நீங்க ஆர்டிஓன்னு தெரியாதுல்ல இது என்ன அட்டைங்க வாழ்ற இடமா யோ இங்க பாருங்க ஏன் கீழே பாக்குற மேல பாரு குளிக்க ஏதாவது வழி இருக்கா குளிக்கிறது உடம்பு சோப்பெல்லாம் தேய்ச்சி அப்படியே போட்டு கழுவி குளிப்பாங்களே முன்ன பின்ன குளிச்சிருந்தா தானே இதை பத்திலாம் தெரியும் ஊருக்கு போன் பண்ண ஏதாச்சும் வழி இருக்காப்பா போன் 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 இப்படி இப்படி குத்துவாங்களே ஹலோ கருமண்டா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆனா உள்ள இருக்கிறது யாருன்னு தெரியுமா ஆர்டிஓ காட்டுக்குள்ள இருந்தாலும் ஆர்டிஓவோட பவர் பவர் தாயா இதுக்கு முன்னாடியே கொஞ்சம் டீசெண்டா நடந்திருக்கணும் ஐயா ஹலோ நில்லுங்க 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 ஏ நில்லுங்க நில்லுங்கய்யா இவங்க பாஷையில ஆர்டிஓன்னு சொன்னா கப்ப கிழங்குன்னு எனக்கு தெரியாம போச்சு தெரியாம ஆர்டிஓக்கு பசிக்குது ஏதாச்சும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி தொலைச்சிட்டேன் கொண்டு வந்திருக்கிறது பாத்தியா வேணுமா நான் அப்பவே சொன்னேன்ல ஆர்டிஓ இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு அடிச்சனா பல்லு கிள்ளலாம் பசி தாங்க முடியல சாப்பாடு எங்க இருந்து சாப்பிடுறது சாப்பாடு சாப்பாடு அரிசி 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 சாப்பாடு அப்படி போட்டு இதுக்குள்ள போட்டு நெருப்பை வச்சு அப்படியே கல 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 கலன்னு இதை எடுத்து அப்படியே உருட்டி 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 அப்படியே எடுத்து எடுத்து சோறு 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 போய் எடுத்துட்டு வாங்க போங்க 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 இவனுங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறது கூட பாதி ஆயுசு போயிடும் நம்ம போய் கையை கழுவிட்டு ரெடியா இருக்கலாம் வா கையே கழுவியாச்சு திரும்ப வரும்போது புரோட்டாவும் சால்னாவும் வாங்கிட்டு வரதா சர்க்கார் சொல்லிட்டு போனாரு எவ்வளோ நேரம் ஆகுது சர்க்கார் எங்க போயிருக்காரு எங்க போயிருப்பான் நம்பியார் சார் வீட்டில் இருப்பான் சர்க்கார் இப்போ சரக்கு சைனா சைடிஷ்னு நல்ல ரேஞ்சில் அவசரப்பட்டு கை கழுவிட்டோம்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்காடா என்கிட்ட காசு இருந்தா உன்னை விட்டுட்டு போய் வலிச்சு சாப்பிட்டு வந்திருப்பான்டானா சும்மா ஒன்று ஜெயிலில் போடல மொழி பிரச்சனையே இல்லை நம்ம எப்படி அதை கையாளுறோன்றதுதான் முக்கியம் எந்த பாஷையா இருந்தாலும் முன்னாடி நிக்கிறவங்களுக்கு சொல்ல வர்றது புரியணும் அவ்வளவுதான் இந்தாங்க ஆர்டிஓக்கு சோறும் சாம்பாரும் வேணும்னு எவ்வளவு அழகா புரிய வச்சேன் பாத்தீங்களா அரிசிய பாத்திரத்துல போட்டு வேக வச்சு ரெடி ஆனதும் லபக்கு 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 லபக்குன்னு அட இப்பயாவது சிரிச்சிங்களே இதெல்லாம் ஐஏஎஸ்கோ ஐபிஎஸ்கோ படிச்சா வராது வாழ்க்கையில அனுபவம் வேணும் வாங்க 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 இவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகும் நான் நினைக்கவே இல்லை அரிசி பொன்னி அரிசியா இல்ல அரிசி பாஸ்மதி அரிசியா உன் பாட்டிக்கு 16ஆவது நாள் காரியம் எப்பா பசி தாங்க முடியல ஐயா என்னடா இது
ஜோரு ஜோரு இல்ல, நான் கேட்டது சோறு சோறு. என்னடா இது? ஜோரு ஜோரு ஓ, இது என்னது? ஜோரு 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 ஜோரு. ஓ, ஆடியோன்னு சொன்னா இவங்க பாஷையில உருளைக்கிழங்கு சேனக்கிழங்குன்னு ஒரு லிஸ்ட், சோறுன்னு சொன்னா கட்டு விரியன் கண்ணாடி விரியன் நல்ல பாம்புன்னு ஒரு லிஸ்ட். கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். முன்னாடி ஜெயில எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். போலீஸ் கிட்ட அடி வாங்கினா ரெகுலரா இதை சாப்பிடுவான். உப்பு மிளகா பொடி எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கும். ட்ரை பண்றீங்களா? ஐயோ, அடியோ. ஐயோ, நான் விளையாட்டுக்கு தானே சொன்னேன். இல்லைன்னா பாம்பு யாராச்சும் தின்னுவாங்களா? ஆமா, கர்ப்பரணி. கர்ப்பமா? ஓஹோ, கர்ப்பம். கேக்குறத பாத்தியா? நீ கர்ப்பமா இருக்கியா? நம்ம காட்டுல கொஞ்ச நேரம் தானே இருந்தோம், அதுக்குள்ள எப்படி கர்ப்பமான? அவளை பார்த்தா முனி கன்னியம்மாள் மாதிரியா இருக்கு. தர்மம் பண்ணி கர்ப்பம் ஆவதுக்கு. ஏய், என்ன சொன்னாலும் ஓஹோ ஓஹோ. பாரதேசிங்க, பசி தாங்கல. சாப்பிடுறதுக்கு சோறு கிடைக்குமா? ஜோரு ஜோரு, அது வேண்டாம், அது வேணாம். கப்பக்கிழங்கு சேனக்கிழங்கு, அது என்னது? ஆர்டிஓ ஆர்டிஓ ஆர்டிஓ, அதான் வேணும். எடுத்துருவா எடுத்துருவா. ஆஹா, நல்ல மனுஷங்க இவங்க. எல்லாரும் என் கையில கிடைச்சிருந்தா வெறும் 2 நாள்ல பெரிய ரவுடி ஆக்கிருப்ப என்ன மாதிரியே. நம்ம புருஷன் பொண்டாட்டி தானே நினைச்சிருக்காங்க. அதுக்கு ஒண்ணு இல்ல, என்னால வெளியெல்லாம் படுக்க முடியாது. வெளியே நல்ல மழை, பகல் முழுக்க என் கூட தானே இருந்த. என்ன சொல்ற? கிட்டத்தட்ட 30 வருஷம் நான் ஜெயில தனியா இருந்தேன். ஆனா இப்போ நம்ம 2 பேரும் மட்டும்தான் இருக்கோம். அதனால நான் வெளியே போய் இன்னொரு பொண்ணை இங்க உள்ள அனுப்பிட்டு நான் வந்து வெளியே போய் படுத்துக்கிறேன். ஆமா, அங்க போய் என்ன சொல்ல போறீங்க? அங்க போய் என்ன, ஆடியோக்கு தனியா இருக்க பயம், அதனால ஒரு பொண்ணு எதையாச்சும் சொல்லி வைக்கிறேன். அப்பவே சோறு வேணும்னு கேட்டதுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு தெரியும்ல. இப்ப பொண்ணு வேணும்னு கேட்டீங்கன்னா பெரிய மலைப்பாம்பு எடுத்துட்டு வந்து தருவாங்க. பார்க்கலாம். பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க இங்க இருக்கலாம். என் மேல பயம் இல்லையா? இல்ல.